சார் பவுலிங் ஆஃப் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி சொல்லுங்க சார். எந்த அளவுக்கு வந்து இந்த பிட்சுக்கு பிகாஸ் நீங்க போன மேட்ச்ல சொல்லியிருந்தீங்க அவங்க வந்துட்டு இந்த ஸ்லோ பிட்சுக்கு சூப்பரா செட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பிட்ச் வந்து ஃபாஸ்டா வருதுன்னு சொன்னீங்க. அப்போ நம்ம பவுலர்ஸை விட இவங்க இன்னும் அழகா வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் சவுத் ஆப்பிரிக்கா? ஆமா, அவங்க போலிங்ல ஃபாஸ்டா போட்ட போலிங்ல உங்களை ஃப்ரண்ட் ஃபுட்ல கெஸிங்ல போட்டாங்க. இப்ப டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட் பழக்கம் போல. 3 பேர் அவுட் ஆன முதல் 3 பேரு அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கில்லு, 3 பேரும் பவுலிங் போறதுக்கு முன்னாடி காலை ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. T20 ஃபார்முலா டெம்ப்ளேட் காலை ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. அந்த இடத்துல கெஸ்ஸிங்கா வந்தோடனே எட்ஜ், அதை தான் அவங்க போலிங். அவங்க டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி போலிங் போட்டாங்க, ஷார்ட்டா போடல. நம்ம இது T20 உடம்பு அட்டிக்கணும், பிச்சு ஹெல்ப் பண்ணுது மீடியம் பேஸ்க்குன்னு போட்டோம், வச்சு காட்டாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபாஸ்டா போட பேடி அடிக்கும். அவங்களோட வீக்னஸ் மீடியம் ஸ்டெப் லைக் டூபே, ஸ்லோ மீடியம் ஸ்டெப் பிளஸ் லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், அதெல்லாம் தான் அவங்களுக்கு வீக்னஸ். நீங்க வேகமா போட்டீங்கன்னா நார்க்கே அவங்களுக்கு போட்டா ஒரு பாலுக்கு 2 ரன்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க. ஏன்னா இன்ஸ்டிங்டிவா ஸ்ட்ரோக்ஸ் ஆடுறவங்க அவங்க. புருல்ஸ், கட்ஸ், சைட் ஆஃப் த விக்கெட்ல டெரிபிக் ஆடுவாங்க. நம்ம போய் ஷார்ட்டா போட்டு கொடுத்தோம், அப்புறம் ஃபீட் பண்ணி விட்டோம் பயங்கரமா. அந்த இடத்துல மூளையோட ஸ்லோ ரன், யார்கர் ஆர் ரியல் குவிக் ஸ்டெப் ஸ்டம் டு ஸ்டம் அது போட்டுருங்க. அது போடப்பட்ட அவங்க போட்டாங்க.